பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிலுவை தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 26வது அதிகாரம் 33வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறலடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறலடையேன் என்றான். மீண்டும் அதே அதிகாரம் 75வது வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம், பேதுரு ஆண்டவர் சொல்லும்போது எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் அங்க சொல்லி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல அவர் அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியும். ஆண்டவரை அவர் 3 தரம் மறுதலிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறார். அதாவது எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படி என்ற ஒரு சுயமான அனுபவத்துக்குள்ளாக நாம் ஸ்பிரிச்சுவல் ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய சுயத்தை இங்கே வெளிப்படுத்தவே முடியாது. நாம் சுயமாக இருந்தால் நிச்சயமாக செல்ஃப்ல நம்ம ஆண்டவரிடம் நெருங்கவே முடியாது. அவருடைய கிருபை இருந்தால் மட்டுமே அவரோடு நெருங்க முடியும். ஏனென்றால் பேதுரு அதற்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணம். அவ்வளோ நாள் ஆண்டவரோடு இருந்தவர், அவருடைய அதிசயங்களை எல்லாம் பார்த்தவர். அதனால அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ல கட்டாயம் நான் அப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அது அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. அவருடைய கிருபையை சார்ந்தால் மட்டுமே தான் நாம் அவரோடு நெருங்க முடியும். இதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கப்படும். நம்மால் ஒன்று ஆகும் என்று படுவதற்கோ நாம் எண்ணப்படுவதற்கோ எம்மாத்திரம் நம்ம கிட்ட அந்த கேரண்டி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் முற்றிலுமாய் ஒரு சிறு குழந்தையை போல ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஈவன் அவரோடு நடப்பதற்கும் அவரோடு நெருங்குவதற்கும் கூட அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு நெருங்குவதற்கு எனக்கு உதவி செய்யும், கிருபை தாரும் என்ற ஒரு தாழ்மையுள்ள அனுபவத்தோடு நாம் செல்லுவோம் என்றால் நிச்சயம் நாம் அவரோடு நெருங்க முடியும். ஆனால் இந்த பேதுருவை போல நாமும் ஒவ்வொருவரும் அந்த பாவ உணர்வடைந்து, குற்ற உணர்வல்ல பாவ உணர்வடைந்து அவர் மனங்கசந்து அழுது ஆண்டவரோடு நிச்சயமாய் அவர் ஒப்புரவாகிவிட்டார். அதற்கப்புறம் பேதுருவை தேவன் எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினார் என்றெல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? அதுபோல நாமும் நம்மை தாழ்த்தி நம்மளுடைய எந்த காரியங்கள் இருந்தாலும் ஒரு ஆண்டவர்கிட்ட அந்த மனங்கசந்து போய் அவர் நம்மை தாழ்த்தி அவரோடு நெருங்கும் போது, ஒரு குழந்தையை போல் அவரை முற்றிலும் சார்ந்து கொள்ளும் போது, எளிமையுள்ள அனுபவத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவரையே நாம் டிபெண்ட் பண்ணும்போது நிச்சயம் அவர் நாம் நினைப்பதற்கும் மேலாக எடுத்து பயன்படுத்துவார். ஆச்சரியமான காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் என்பதற்கு தேவன் நிச்சயமாய் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். இதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தின போது அவர் வீழ்ந்தார் ஆண்டவரே. ஆனால் மனங்கசந்து உம்மிடம் வரும்போது கத்தாவே, நீர் அவரை எடுத்து பயன்படுத்தி இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கத்தாவே, அப்பா ஆண்டவரே, அவரை சபைகளுக்கு நீர் பயன்படுத்தினீரே அல்லவா ஆண்டவரே. அதுபோல நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஒரு குழந்தை தன் தாயை சார்ந்து கொள்வது போல முற்றிலும் உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்து அப்பா ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் நடப்பதற்கு, உம்மோடு நெருங்குவதற்கு, எங்களுடைய சுயத்தை வெறுத்து உம்மையே நோக்கி பார்ப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் இயேசுவின் நாமத்தினால எங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.